ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? கொய்யாப்பழம். இது அவ்வளோ நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருளாம்ப்பா. முன்னெல்லாம் இது அவ்வளோ சீப்பாக கிடக்கும், யாருமே வாங்கியே தின்ன மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுக்கு காரணம் இதில் இருக்கிற நார் சத்து தான். சரிங்களா? 1 கிலோ 100 ரூபாயாம். என் பட்டுமா கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இவ்வளோ தூரம் சத்து இருந்துச்சுன்னா யார் தான் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பட்டு சொன்னாங்க. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குமா, சர்க்கரை நோய் உள்ளவங்களை வந்து கட்டுப்படுத்துமா. அது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்தை வந்து சரி செய்யுமா, மன அழுத்தம் இருக்கு இல்லையா அதை வந்து குறைக்குமா, இரும்பலை வந்து சரி செய்யுமா, வயிற்றில் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, செரிமான பிரச்சனை, அதெல்லாம் வந்து போக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதோடைய கொய்யா இலை இருக்கு இல்லையா, அந்த இலை வந்து அவ்வளோ நல்லதாம்ப்பா. அதை சாராகவோ அதுமாரி எதனா பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்புகளை வந்து அது கரைக்குதான். அதேமாரி சுகர் இருக்கிறவங்க கூட இப்போலாம் வந்து கொய்யா இலையை சாறு வச்சு குடித்தா சுகர் லெவல் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்கப்பா. நான் கூட என் பட்டுப்பாக்கு இப்போ சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கொய்யா இலை போட்டு கொடுத்துட்டே இருந்தேன். கண்டினியூவாக கொடுக்கக்கூடாது, வாரத்தில் 2 நாள் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டினியூவாக எதையுமே நம்ம மருத்துவ குணம் இருக்குது, நல்லது இருக்குது அப்படின்றதுக்காக டெய்லி அது மாதிரி எடுத்துக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை அது மாதிரி எடுத்துக்கலாம்ப்பா. நீங்களும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும், ஒன்றுமே ஒத்துக்காது அவங்க வயிற்றுக்கெலாம் போனால். அதனால் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் சாப்பிடலாம். சரிங்களா? இவ்வளோ பயன் இருக்கும் போது இதை யாராச்சும் சாப்பிடாமல் இருப்பாங்களா? நேற்று ஒரு 3-4 பழத்துக்கிட்ட எடுத்தாச்சு. 3-4 பழம் போக இது 100 ரூபாய்ப்பா. பார்த்துக்கோங்க எவ்வளோ விலை விற்கிதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேருந்து ஒன்று நான் சொல்லட்டுமா, நம்ம நுகராமல் இருக்கும் பொழுது இது வந்து எல்லாமே கீழே தான் போட்டுட்ருந்தாங்க. அதிக அளவில் இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே வளர என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓ இது இவ்வளோ சத்து இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அதிக அளவில் வாங்கும் போது பொருளுடைய விலை இப்போ அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக நுகர என்ன பண்ணுவாங்கன்னா உற்பத்தியை அதிகரிப்பாங்க விவசாயிங்க. அப்போ அதிகரிக்க போகும்போது விலையும் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி இவ்வளோ விலை இருக்குது, ஐயோ இதை வாங்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம அதிக அளவில் எல்லாரும் நுகரும் பொழுது உடம்புக்கு எவ்வளோ காசில் மருந்து மாத்திரை அது இதுன்னு வாங்குகிறோம். எல்லா பழத்துலேயுமே வந்து சத்து வந்து விட்டமின் சியும் நார்ச்சத்தும் தான் அதிகமாக இருக்குதுப்பா. நான் எல்லா பழத்துலேயும் பார்த்துட்டேன், அதில் தான் நிறைய இருக்குது. பழங்களும் சாப்பிடுங்க, காய்கறி முடிஞ்ச அளவு காய்கறியும் சாப்பிடுங்க, வேணான்னு ஒதுக்காதீங்க. அதே மாதிரி மீன், முட்டை இதுங்களையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை தான்ப்பா. பாய்.